இந்தியாவை உலுக்கி இருக்கிற கரூர் சம்பவம் குறித்து நம்ம செய்தியாளர் வெங்கட் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் வெங்கட், உங்களுக்கு இருக்கிற தகவல்களை வரிசைப்படுத்துங்க வெங்கட். வணக்கம் நெல்சன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய தேர்தல் பரப்புரையில் 40 பேர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே கரும் சோகத்தை ஆழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில கரூர் மருத்துவமனையில தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இழந்திருக்கக்கூடிய நிலையில தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை தலைமை செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரோடு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர், அமைச்சர்கள், அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இன்று இரவு தனி விமானம் மூலியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி சென்று அங்கிருந்து இன்று இரவு அவர் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு மருத்துவமனையில் எவ்வாறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது, மேலும் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிக மாவட்ட ஆட்சியர்கள் கரூருக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் தற்பொழுது அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். உயர் தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இன்று இரவே தனி விமானம் மூலியமாக அவர் சென்னை திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் செல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக நாளை காலை 9:30 மணி அளவில் முதலமைச்சர் செல்வார் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது தலைமை செயலகத்தில் அவசரமாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு இன்று இரவே அவர் கரூர் செல்ல இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவமனை வாயிலிருந்து அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள், அங்க இருக்கிற தங்கள் உறவினர்களை இழந்து வாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கடுமையான கண்டனங்களையும் இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது நாளைய தினம் முதலமைச்சர் செல்ல இருந்ததாக கரூருக்கு செல்ல இருந்த நிலையில தற்பொழுதும் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வுக்கு அடுத்த கட்டமாக இது போன்ற நிகழ்வை மேற்கொள்ள வேண்டும், அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல துறை சார்ந்த அமைச்சர்களோடும் தலைமை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள் என துறை சார்ந்த அதிகாரிகளோடு தற்பொழுது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இன்று இரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலியமாக திருச்சி சென்று அங்கிருந்து கரூர்ல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களும் அங்கு அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள், மேலும் உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. கரூர்ல ஏற்கனவே கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட அருகே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தகவல் அறிந்த பின்னாகவே பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில இன்று இரவு முதலமைச்சர் தனி விமானம் மூலியமாக திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. நெல்சன்.